வணக்கம் நேயர்களே, நான் நிதிக்கரை சந்திரன். இந்த 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 தாக்கலானது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நமது பாராளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டின் பல்வேறு அம்சங்கள் உடனடியாக நேரடி ஒளிபரப்பாகவும் பிறகு பல செய்திகளிலும் டிவிக்களில் ஒளிபரப்பானது. இது தவிர பல வலைதளங்களில் நம்ம மாதிரி யூடியூப் சேனல்களில் பலவற்றிலும் அது பற்றிய கருத்துக்கள் பல பரிமாறப்பட்டுள்ளன. இது தவிர திங்கட்கிழமை செய்தித்தாள்களிலும் இது குறித்து பல விரிவான தகவல்கள் வெளியாகி நமது நேயர்கள் பலர் அதை பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் இது போன்ற ஊடகங்களில் அதிகம் பேசப்படாத ஆனால் பட்ஜெட் உரையில் மறைந்திருந்த பல விஷயங்கள், அது குறித்து தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். இது குறித்து விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு மூத்த செய்தியாளர் நண்பர் சைபர் சிம்மன் வந்திருக்கிறார். அவருடன் விவாதிப்போம். வணக்கம் சைபர் சிம்மன். வணக்கம் சந்திரன். பட்ஜெட் பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி பரவலாக விவாதிக்கப்பட்டது, கவனிக்கப்பட்டது போக முக்கியமாக நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி பேசுவோம். எனக்கு முதல் கேள்வி என்னென்னா, பொதுவாக பட்ஜெட்டை பற்றி நிறைய பார்வைகள் இருக்கும். வளர்ச்சி பட்ஜெட்னு சொல்லுவாங்க, தேர்தல் நேரம்னா வெகு மக்களை கவர்ந்திருக்கிற பாப்புலிஸ்ட் பட்ஜெட்னுவாங்க. இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பார்வையாக என்ன எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ரொம்ப ட்ரிக்கியான கேள்வியாக இந்த சூழலுக்கு பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற அந்த பாப்புலர் பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சூழலில் இருந்தது. ஆனால் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பொதுவாக பட்ஜெட்டில் செய்யக்கூடிய மாற்றங்கள்ன்றது 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று பல பொருட்கள் மீது வரி விதிக்கிறது, அந்த வரியை கூட்டுறது குறைக்கிறது அப்படிங்கிறது தான் பாரம்பரியமாக பட்ஜெட்டில் மக்களோட கவனத்தை ஈர்க்கிற விஷயமா இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்களோ அப்போது பல இது போன்ற வரிகள் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஜிஎஸ்டி விஷயத்தை யார் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ண முடியும். ஒரு நிதியமைச்சரே அதை முடிவு பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பட்ஜெட்டில் வரி ஏற்றங்கள் இறக்கங்கள்ன்றதுக்கான வாய்ப்புகள் நிதியமைச்சருக்கு குறைந்து போகுது. ஸோ அந்த ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ண முடியும். ஜிஎஸ்டி கவுன்சிலில் நிதியமைச்சர் தவிர பல மாநிலங்களோட நிதியமைச்சர்களும் மெம்பராக இருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக விவாதித்து அதுக்கப்புறம் தான் கூட்டுறது குறைக்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. சில சூழல்களில் அது மாறியும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு போன சுதந்திர தினத்தன்று பிரதமர் ஜிஎஸ்டியில் சில மாற்றங்களை அறிவித்தார். ஆனால் அந்த மாற்றங்கள் கூட அதுக்கு அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் விவாதிக்கப்பட்டு ஏற்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அமலுக்கு வந்தது. பிரதமர் அறிவித்த உடனே அமலுக்கு வரலை. ஆனால் ஒரு விஷயம், பிரதமர் நினைத்தால் அதை சாதிக்க முடியுங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் இருக்க சூழல். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கட்சியை சேர்ந்த நிதியமைச்சர் இது தவிர பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது அவங்க கட்சி. அதனால் அந்த முதலமைச்சர்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அது சாத்தியப்படுது. ஒருவேளை இந்த நிலைமை மாறுபட்டால், ஒருவேளை அந்த இன்றைக்கி இருக்கிற விதிகள் படி ஆன் பேப்பர் பிரதமருக்கு அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் பட்ஜெட்டுக்கு வந்தோம்னா, அதனால் நிதியமைச்சருக்கு பல பொருட்கள் மீது வரி குறைக்கிற அதிகாரம் இல்லைங்கிறப்போ பட்ஜெட்டில் நேரடியாக அவங்களால அறிவிக்க முடியாதுங்கிறப்போ பழைய அந்த ஃபேன்சி பட்ஜெட்டு குறைஞ்சி போகுது. 2வது விஷயம், நேரடி வரிகளில் அவங்க மாற்றங்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். நேரடி வரிகள்ன்றப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா தனிநபர் வருமான வரி. இது போன பட்ஜெட்லேயே எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாக அவங்க பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு தனிநபர் வருமான வரியிலையோ இல்லை ஈவன் கார்ப்பரேட் டேக்ஸில் கூட பெரிய அளவில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போனதுனால இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையில்
அதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால கூட இந்த பட்ஜெட் வந்து ஒரு சுவை இல்லாத பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு சில புதிய திட்டங்கள் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்பட்டது. அப்படியான விஷயம் கூட இதில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமாக நம்ம அறிவிப்புக்கு அப்புறம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ தேர்தல் அறிவிக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொன்னீங்க நீங்கள், அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ வந்து பட்ஜெட்டுக்கான மார்க்கெட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குச்சந்தை உடனே சரன்னு அன்றைக்கி வந்து விழுந்தது. பட்ஜெட்டோட விளைவாக வந்து சந்தையோட ரியாக்ஷன் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1540 புள்ளிகளுக்கு மேலே வந்து சென்செக்ஸ் குறைஞ்சது. அதே மாதிரி நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 500 புள்ளிகளுக்கு கிட்ட குறைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு முக்கியமான காரணங்கள்னு சொல்லப்படுறது 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா, எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது கூட பங்கு வணிகம் அனைத்துக்கும் வந்து அவங்க கூட்டலை. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் F&O அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஊக வணிகம். அந்த ஊக வணிகம் வந்து இன்றைக்கி இந்தியாவில் பங்கு சந்தையில் நடக்கிற வணிகத்தில் மிக பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு அபாய கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதனால் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து ஒரு காஷியஸ் நடவடிக்கையாக கூட இதை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அந்த வகையில் இவங்க F&Oக்கு எஸ்டிடியை, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதிகரித்தாங்க. அந்த அதிகரித்த அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தையில் இருக்கவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்படிங்கிறது தான் நேற்று ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது விஷயம் வந்து இந்த சாவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி சந்தையில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தங்க கடன் பத்திரங்கள். அந்த கடன் பத்திரங்கள் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிட்டு அதையும் வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அந்த தங்க கடன் பத்திரங்களில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பத்திரங்களை ரீடீம் பண்ணும்போது, அதாவது அரசு மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் 20 ஆண்டு காலம் பாண்டு கொடுக்குறாங்கன்னா 20 ஆண்டு காலம் கழித்து திரும்ப வாங்கும்போது அப்போது அன்னைக்கு வேல்யூ கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாண்டு வெளியிட்டிருந்த போது சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் வந்து இன்றைக்கி, அதுவும் அண்மை காலங்களில் தங்கம் விலை ஏறின போது பலர் வந்து 2ஆம் நிலை சந்தையில், அதாவது செகண்டரி மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே லிஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பாண்டுகளை பெரிய அளவில் வாங்கினாங்க, அதில் முதலீடு செஞ்சாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது குறித்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நபர் அரசு வெளியிட்ட போது அரசிடம் இருந்து நேரடியாக அந்த பாண்டை வாங்கியிருந்தாங்கன்னா, அதே மாதிரி அந்த பாண்டை அந்த காலம் முழுமைக்கும் 20 ஆண்டு கால பாண்டுனா 20 ஆண்டு காலம் வைத்திருந்து கவர்மெண்ட் திரும்ப அந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கிட்டே அந்த பாண்டை கொடுத்து கவர்மெண்ட் அதுக்கான மதிப்பு கொடுக்குது அப்படின்னு அந்த சூழ்நிலை வரையும் வச்சுருந்து அரசுக்கிட்டே விற்றா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரிலீஃப் உண்டு. ஆனால் இன்றைக்கி அரசு வெளியிடும்போது நான் வாங்கின அந்த பாண்டை இன்றைக்கி அவசரத்துக்காக 2ஆம் நிலை சந்தையில் விற்க முடியும் அப்படின்னு நான் விற்றுட்டேன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு ரூபாய்க்கு அந்த பாண்டு வந்திருக்கேன்னு ஒரு உதாரணத்துக்கு புரிதலுக்கு வச்சுப்போம். இன்றைக்கி வந்து அது ஒரு 25,000 ரூபாய்க்கு விற்குதுன்னா ஒரு 15,000 ரூபா லாபம் தானே நான் விற்றுட்டேன்னா அந்த 15,000 ரூபாய்க்கு எனக்கு டேக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்களோட புரிதல் என்னவாக இருந்ததுன்னா, நான் இந்த பாண்டை விற்று 25,000 ரூபா எனக்கு கிடைச்சா 20 ரூபாய்க்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போது இல்லை, நீங்கள் போட்டது 10,000 ரூபா தான் அந்த பாண்டு விலை, நீங்கள் போட்டது 25,000 ரூபா, அதில் 15,000 ரூபா உங்களுக்கு லாபம் அப்படின்னா அந்த 15,000 ரூபாய்க்கு வரி உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு இந்த மாதிரியான முதலீட்டாளர்கள்கிட்ட.
அதுவும் வந்து இந்த மாதிரியான சந்தை சரிவுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே எனக்கு ஒரு 2 துணை கேள்வி எழுது. ஒன்று வந்து இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க, அந்த செக்யூரிட்டிஸ் டேக்ஸ் வந்து பங்குச்சந்தை முதலீடு வந்து நல்லது தான், இளைஞர்கள் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. ஆனால் அதில் வந்து இந்த முன்பேற ஊகம் அல்லது இதில் நிறைய ஈடுபட்டு அதில் நிறைய இழப்பு நிறைய இருந்ததுனால ஏற்கனவே அரசு வந்து அது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்கு. செபியும் வந்து அது குறித்து நிறைய கவலை தெரிவித்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ இந்த இதை வந்து நம்ம வரவேற்கணுமா, ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்து இந்த தங்க பத்திரங்கள் பற்றி குறிப்பிட்டீங்க. அது வந்து இந்த முன்னாடி கேபிட்டல்ஸ் கெயின் டேக்ஸ் வந்து இருந்த சலுகை மாறி இப்போ ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் வந்திருக்கு, வந்து அரசு வாக்குறுதியை மீறி இருக்குன்னு கருதலாமா? ரெண்டாவது, அல்லது அரசு வந்து பத்திரங்களை வந்து அவங்க பரிவர்த்தனை பண்ணுறதை விட கையிலேயே முதிர்வு காலம் வரை வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுன்னு நினச்சிக்கலாமா? இல்லை, அதாவது இப்போ முதல்ல தங்க பத்திரங்கள் பற்றி சொல்லிடுறேன். தங்க பத்திரங்களை பொறுத்தவரையில் அரசு இன்றைக்கி வெளியிட்டிருக்க அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த பாண்டு விற்பனையின் போது நாங்கள் சொன்னது வந்து சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அது அடிப்படையில் நிறைய வணிகம் நடந்தது. அந்த வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய வணிக வேறுபாட்டு பலன்களுக்கு வரி உண்டு அப்படிங்கிறத வந்து வரி இருக்காதுங்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உண்டுங்கிறது இப்போ விளக்கம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த அறிவிப்பை பார்க்குறாங்க எல்லோரும். அதனால் இதில் வந்து அரசு தன்னோட வாக்குறுதியை மீறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. ஏன்னா அரசு அன்னைக்கு வெளியிட்டதில் முதலீடு செய்பவர்களுக்கு ரிடம்ஷன் போது வரி கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. அதை பட்டியலிடவும் முடியும், இடையில் தேவைப்பட்டால் விற்றுக்கலான்னு சொன்னாங்களே கண்டி. அப்படி விற்கிறவங்க வாங்குறவங்களுக்கு வரி கிடையாதுன்னு எந்த இடத்துலையும் அறிவிப்பு வெளியிடலை. அதனால் இன்றைக்கி அரசை குற்றஞ்சாட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் தெளிவான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கிரே ஏரியா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது F&O பற்றி கேட்டிங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய அந்த முன்பேற வணிக விஷயத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவிலேயே பல நாடுகளில் இந்த மாதிரியான வணிகம் தான் பெரு அளவு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை அதை நாம் நிறுத்தணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சந்தை வணிகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு பங்கு விற்பனை ஆகுது, அதிகமான தேவை இருக்க அப்படியான லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த லிக்விடிட்டி இருக்கும்போது தான் ஒரு பங்குல விலை ஏற்ற இறக்கங்கள் சாத்தியம். இந்த F&O தான் வந்து மிகப்பெரிய அளவு இந்த லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணுது சந்தையில். அப்படிங்கிறதுனால அதை டோட்டலாக பேன் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் ட்ரேடு ரொம்ப குறைஞ்சிரும். அப்போது இந்த அளவு வந்து அந்த கவர்ச்சியும் இந்த விலை ஏற்ற இறக்கங்களும் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுமையாக அதை வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இப்போ பட்ஜெட்டில் பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அம்சமாக நான் வந்து இந்த விபத்து காப்பீடு பாலிசி தொடர்பான ஒரு சில சேஞ்சஸை பார்க்குறேன். அது குறித்து என்ன விரிவாக அதான் இப்போ இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சாலை விபத்து நடக்குது. அந்த சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் சில நேரங்களில் மரணமாகவும் கூட இருக்கலாம், பல நேரங்களில் ஒரு நிரந்தர ஊனம், கை கால் பாதிக்கப்பட்ட அவராக இருக்கலாம். அப்படியான கேஸில் அது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்து நீதிமன்றத்து முடிவின்படி அவருக்கு இழப்பீடு வந்து கோர்ட் அறிவித்தால் அந்த கோர்ட்டிலேருந்து அவருக்கு சொல்கிற தொகையை இழப்பீடாக கொடுக்கும்போது அந்த தொகை எவ்வளவு அறிவிக்கப்பட்டதோ அது உடனடியாக அவருக்கு கிடைக்கிறதில்ல. பொதுவாகவே வந்து விபத்து நடந்தவுடன் அவருக்கு கிடைக்க வேண்டிய தொகை சில ஆண்டுகள் கழித்து கிடைக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் அதுக்கு ஒரு வட்டியும் போட்டு இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசோட நிபந்தனை. இவ்வளோ நாள் இருந்த சூழல் என்ன அப்படின்னா, அந்த இழப்பீடு தொகைக்கு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, பட்டு வட்டியாக கிடைக்கிற தொகை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த டிடிஎஸ்லேருந்து மற்ற பிடித்தங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு.
அந்த விஷயத்தை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. அதனால் இப்போது இதுக்கு மேலே இந்த அறிவிப்பு அமலுக்கு வர, அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விபத்து அப்படின்னா, அதில் பாதிக்கப்படுறவருக்கு நீதிமன்றம் அறிவிக்கக்கூடிய நஷ்டமும், அது மேலே தாமதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வரியும், வட்டியும் சேர்ந்து முழுமையாகவே வரி விலக்கு பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல அம்சம் தான் இல்லையா அது? இப்போ நம்ம அடுத்து நமக்கு டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைக்கான ஒதுக்கீடு பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்த 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 முறையும் கணிசமாக கட்டாயம் அதிகரிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கான இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறை தொடர்பான பட்ஜெட் கிட்டத்தட்ட 15% முறை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 15% அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணிசமான ஏற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்புக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்மையில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம், சிந்தூரும் போதே நம்ம இராணுவ தளவாடங்களில் பெருமளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போவே செய்திகள் வந்தது. பொதுவாகவே போர்க்காலங்களில் இந்த மாதிரி நடக்கும்போது மறுபடியும் நம்ம பழைய நிலையை எட்டுவதற்கு, நமக்கு பாதுகாப்பு வலுவை பெறுவதற்காக புதிதாக ஆயுதங்கள் வாங்கப்படும். இப்போது அதுவும் எமர்ஜிங் சுச்சுவேஷன் சொல்லக்கூடிய தற்போது ஏற்பட்டு வரும் சூழலை பார்த்தோம்னா, நமக்கு இன்னும் பாதுகாப்பு கூடுதல் தேவை இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. அதனால் அதுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமே பல நேரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் பாதுகாப்புத்துறை விஷயங்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்யணும், வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதை படிப்படியாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடக்குது. அதுக்காக டிஃபென்ஸ் காரிடார்னு அது தமிழ்நாட்டில் கூட அதுக்கான தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கிறது, செய்திகளில் வரதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி உள்நாட்டிலேயே இது மாதிரி பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டால் அதில் பலது தனியார் துறையாக இருக்கலாம், பலது பொதுத்துறையாக இருக்கலாம். அப்போ அதுங்களுக்கெல்லாம் தேவையான ஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் தேவைங்கிறதும் தவிர, இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ஆயுதங்கள் வாங்குவதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 24% பட்ஜெட்டில் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஆயுதங்கள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை மறுபடியும் ரீஎக்யூப் பண்ணுறதும், அடிஷ்னல் ப்ரிப்ரேஷன்னு சொல்லி இது மாதிரி இன்னொரு சூழல் ஒரு வேலை ஏற்பட்டால் அப்போ நமக்கு இன்னும் தேவைப்படலாங்கிறதுனால கூடுதலாகவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 24% இன்க்ரீஸ் இன் பட்ஜெட் ஆன் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக பாதுகாப்பு துறைக்கான ஒதுக்கீடு அதிகரிக்குது, அதற்கான தேவையும் இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடியது. பாதுகாப்பு துறை தொடர்பான தொழிலும் இப்போ வளர்ந்து வர்றதுனால அது பொருளாதாரம் மீதும் நம்ம நல்ல விதமான தாக்கம் ஏற்படுத்தும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கட்டாயம் கட்டாயம். அடுத்த அம்சம் இப்போ பங்கு விலக்கல்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் அது இப்போ பங்கு விலக்கல் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா கடைசியாக எல்ஐசி மேற்கொள்ளப்பட்டது. இப்போ என்ன பங்கு விலக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக, ஈவன் முன்னாடி இருந்த யூபிஏ காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட்லையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவரோட வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயே கூட அந்த பேசப்பட்டு அப்போயே தொடங்கிய முயற்சிகள் தான். அது இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத அவசியமான விஷயமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயத்தில் இந்த பட்ஜெட்டில் ஒரு புது அணுகுமுறையும் ஒன்று தொடங்கியிருக்காங்க சேர்த்து அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, பல பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட இன்றைக்கி மிகப்பெரிய அளவு நிலம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அந்த நிலங்கள் பெருவாரி பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அண்டர் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதனோட முழு பலனை பெற முடியாத அளவு குறைந்த பலனோடு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சூழல் பல பொதுத்துறை நிறுவனங்களோட பல கோடி ஏக்கர் நிலங்கள் அப்படி இருக்குது.
அதெல்லாம் அப்படி பயன்படுத்தப்படாமல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களும் பலது வந்து தொடர்ந்து பெரிய அளவு வந்து லாபத்தை காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. நாட்டோட தேவைகளுக்கும் பெரிய அளவு பணம் தேவைப்படுது. ஸோ அப்போது இந்த மாதிரியான டெட் அசெட் மாதிரி கிடக்கிறத பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும், அதுக்கு வந்து ரீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி இந்த நிலங்களை வந்து சரியாக பயன்படுத்தி அது மூலமாக அரசுக்கு வந்து வருவாய் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ரீட்ஸை பற்றி ஏற்கனவே கூட பேசணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தோம். அப்போது அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலான்னு இருந்தோம். இது வாய்ப்பு கிடைக்கிறதுனால சொல்கிறேன், நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ரீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொத்தை வந்து நாம் நேரடியாக வாங்காமல் அந்த சொத்துக்கு வந்து உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த சொத்தில் முதலீடு செய்த பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் மாதிரி பிரிச்சிருப்பார். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பிரித்து இருக்க யூனிட்டு சந்தையில் விற்பனை ஆகும். அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாங்கலாம். ஸோ அப்போது ஒரு ரீட்ஸில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கோ இல்லை 200 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ கூட நீங்கள் யூனிட்டை வாங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே உங்களோட வசதி 1 லட்சமோ 10 லட்சமோனா அப்படியும் வாங்கலாம். அதனால் உங்கள் வீச்சை பொறுத்து நீங்கள் வாங்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் யூனிட்டுகளுக்கு என்ன வருமானம் அப்படின்னா, அந்த சொத்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐடி பார்க்குன்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய ஐடி கம்பெனிகள் இந்தியாவில் பல பெரிய ஐடி பார்க்கில் இடங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் கொடுக்குற வாடகை வந்து அந்த நிறுவனத்துக்கு லாபம் இல்லை வருவாய். அந்த வருவாயை வந்து அவங்க பிரித்து யூனிட் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் விட குறைந்த ரிஸ்க் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டுலனாலும் பங்கு ஏற்ற இறக்கத்தை ஒட்டி அது ஏறும் இறங்கும். பங்கு இறங்கும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பெருமளவு வந்து அந்த மாதிரி நஷ்டத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ரியல் எஸ்டேட் விலை குறையிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இன்னொரு விதமான ரிஸ்க் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பார்க்கில் நீங்கள் வந்து ரீட்ஸ் யூனிட் வாங்கியிருக்கீங்க. அந்த ரீட்ஸ் யூனிட்டு உள்ள பார்க்கில் வந்து வாடகைக்கு யாரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வராமல் இருந்தால் அவங்களுக்கு வருமானம் இருக்காது. அப்போ வந்து அந்த வருமானம் இல்லாத சூழலை நீங்கள் சந்திக்கும் போது அந்த சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் போத் சைட்ஸ் ஆஃப் த காயின் சொல்லுவாங்க இல்லையா, இதில் 2 பக்கம் உள்ள ஒரு விஷயம் ரீட்ஸு. அரசிடம் சும்மா இருக்கிற நிலத்தெல்லாம் இப்படி பயன்படுத்தலாம். இது மூலமாக நிறைய, அதாவது இதில் வந்து அது மாதிரி பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கட்டி வாடகை விடணுன்னு தான் அவசியம் இல்லை. இந்தியாவில் வீடுகள், தனிப்பட்ட நபர்களுக்கான வீடுகளுக்கான தேவையே இருக்குது. அதனால் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம். இப்படி பல முயற்சிகளில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பொறுத்தவரை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்றது இனிமேல் தான் அந்த ஃபைனல் டீட்டெயில்ஸ் நம்ம. ஆமாம், இப்போதைக்கு இது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது வந்து ஒரு கொள்கை முடிவு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது வழி இது. இப்போ எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். ஆமாம், அது செயலாக்கத்துக்கு சில ஆண்டுகள் கூட ஆகலாம். அடுத்தடுத்து இதுக்கான வழிமுறைகள், ஏன்னா ஏற்கனவே ரேட்ஸ் வந்து செபியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் புதிய கட்டுப்பாட்டு ஆணையமெல்லாம் உருவாக்கணும், அதுக்கு வழிமுறை உருவாக்கணும்லாம் இல்லை. ஆனால் இந்த சொத்தை இந்த மாதிரி ஒரு ரீட்ஸ் கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிகள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கு வந்து இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டில் வந்து போர்ட் மீட்டிங் போட்டு அப்ரூவல் வாங்குறது, இப்படியாங்கிற நடைமுறை வேலைகள் நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு ஆண்டோ சில ஆண்டுகளோ கூட ஆகலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம ரயில்வே துறைக்கு வருவோம். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்தது. இப்போ பொது பட்ஜெட்டோடையே சேர்த்துட்டாங்க. ரயில்வே துறைக்கு என்ன மாதிரியான திட்டங்கள், என்ன மாதிரி ஒதுக்கீடுகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது? இந்த பட்ஜெட்டில், அதாவது நீங்கள் சொன்ன ரொம்ப சரியான விஷயம். ரயில்வே பட்ஜெட்டும் தனியாக இருந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய அறிவிப்புகள் வெளியாகும். அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த அளவு வந்து ரயில்வே துறை பற்றிய அறிவிப்புகளாக வந்து பார்லிமெண்ட்டில் வர்றதில்லை. ஆனால்
அங்கே சமர்ப்பிக்கப்படக்கூடிய மற்ற பேப்பர்ஸில் பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வெளியாகிறது இல்லை. அது வந்து ஃபைன் பிரிண்டில் போய் பார்க்கணும். அதை விவாதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் வெளியே வர்றதுக்கு. ஆனால் இன்றைக்கி அறிவிக்கப்பட்ட விஷயத்தில் 2 விஷயம் முக்கியமானதாக நான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து 7 ஹைஸ்பீட் காரிடார், அதாவது ஹைஸ்பீட் ட்ரெயின் காரிடார் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7ல் வந்து 2 வந்து சென்னையும் தொட்டு போகுது அப்படிங்கிற விஷயம். ஒன்று சென்னை டு பெங்களூர், இன்னொன்று சென்னை டு ஹைதராபாத். இப்போது இந்த ஹைஸ்பீட் காரிடார் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற ரயில்வே லைன் இல்லை, புதுசாக லைன் போடுவாங்க. அந்த லைனில் வந்து இப்போது ட்ரெயின் வந்து ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்திய ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது தான் ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகமான ஸ்பீட், 370 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். அதுதான் புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதனால் புல்லட் ட்ரெயின் அல்ல, இது ஹைஸ்பீட் ட்ரெயின். அதாவது நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை விட வேகமாக போகும் அப்படிங்கிற விஷயந்தான் இது. இன்றைக்கி சூழ்நிலையில் இப்போ நம்ம ஹைதராபாத் போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நார்மல் ட்ரெயினில் போனால் 12 மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் ஹைஸ்பீட் ட்ரெயினில் போனோம்னா அது வந்து 6 மணி நேரத்தில் போக முடியும். அதே மாதிரி பெங்களூரில் வந்து இன்றைக்கே ஒரு 6 மணி நேரத்தில் போகலான்னா அது இன்னும் ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரத்துலேயே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி அது ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது தான். ஆனால் இதுக்காக தனி ட்ராக் போட்டு அந்த ட்ராக்கில் வேறு எந்த வாகனங்களும் வராது. இப்போ நம்ம இருக்கிற ட்ரெயின் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கூட்ஸும் அதில் தான் போகும், எக்ஸ்பிரஸ் அதில் தான் போகும், மெயில் அதில் தான் போகும், லோக்கல் ட்ரெயினும் அதில் தான் போகும். ஆக தனி காரிடார்ன்றது ஒரு கவனத்துக்குரிய விஷயம். ஆமாம். ஆனால் இது செயல்பாட்டு வர்றதுக்கு ஒரு பல ஆண்டுகள் ஆகலாம். கட்டாயம். நீங்கள் என்ன தான் உடனடியாக முழு பணத்தையும் ஒதுக்கீடு பண்ணி அமலாக்க முயற்சி பண்ணால் கூட இதில் வந்து நிலம் கையகப்படுத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் பல விஷயம் சிக்கல் வரலாம். ஏன்னா ஏற்கனவே ரயில்வே கிட்ட இருக்கிற நிலத்திலேயே இன்றைக்கி சென்னை டு பெங்களூர் ட்ராக் போட்டுற முடியுமா, இன்னொரு அடிஷ்னல் ட்ராக்கு. அதே மாதிரி சென்னை டு ஹைதராபாத், அதே மாதிரி 7 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களே, எல்லாத்துலேயும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்விலாம் வருது. அதனால் நிலம் கையகப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் பிரச்சனை வரும். குறுக்க வந்து ஏதாவது மேம்பாலங்கள் கட்ட வேண்டியிருக்கலாம், இல்லை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது சில ஆண்டுகளாவது ஒரு ட்ராக் போடுறதுக்கு ஆகும். ஆனால் அறிவிக்கப்படுவதும் அதுக்கான முயற்சியும் தொடங்குதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான சைன். இந்த விஷயத்தில் ஒன்று தான் நான் சொல்ல வரேன். இப்போது உதாரணத்துக்கு மதுரையில் வந்து எய்ம்ஸ் அறிவித்து எவ்வளோ நாள் ஆச்சு. நமக்கு பின்னாடி அறிவிக்கப்பட்ட பல எய்ம்ஸ் வந்து இன்றைக்கி செயல்படுது. ஆனால் நம்ம மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் வந்து இன்னும் கட்டி முடிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறதும், அதனால் வேறு ஒரு அரசியல் நெருக்கடியினால் வேறு ஒரு இடத்துல வந்து வச்சு வகுப்புகள் மட்டும் நடத்த தொடங்கிட்டாங்க. ஸோ என்றைக்கு வந்து நம்ம ஒரிஜினல் எய்ம்ஸ் மதுரையில் போயிட்டு வகுப்புகள் நடக்கும், எப்போ மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கங்கிறது நமக்கு ஆர்வமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோம் இல்லையா. அது மாதிரியான விஷயமாக இது மாறிடக்கூடாது. இதுக்கான நிதி ஒதுக்கீடும் மற்ற முயற்சிகளும் வேகமாக நடந்து அது செயல்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் நம்ம மக்களோட எதிர்பார்ப்பு. எய்ம்ஸ் சொன்னீங்க, மதுரை சொன்னீங்க. தமிழகம் தொடர்பாக இந்த பட்ஜெட்டில் வந்து தேர்தல் காலம்னால அதிக திட்டங்கள் இருக்கும், அதிக கவனம் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கா? தமிழகம் மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, பரவலான கருத்து வந்து பட்ஜெட்டில் வந்து தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு பொதுவாக வந்து பெரிய ஒதுக்கீடுகள் இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் சொல்லப்படுது. இதில் வந்து முக்கியமாக தமிழகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதிகையில் ட்ரெக்கிங் கேம்ப் ஒன்று, அதாவது அங்கே வந்து அதுக்கான வசதிகள் செய்து ஒரு விடுதி மாதிரியான விஷயம் உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம புலிக்கட்டில் வந்து பறவைகள் நிறைய சரணாலயம் மாதிரி இருக்கிறதுனால அங்கே பறவைகள் தொடர்பான ஆராய்ச்சிக்கும் அந்த பார்வையிடுவதற்கும் வசதிகள் செய்து அங்கே ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது 2 தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக வெளியாகி இருக்கிற முக்கியமான விஷயங்கள். அது தவிர நாம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைஸ்பீட் காரிடார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோம். இதை தாண்டி
ரேர் எர்த் மினரல் காரிடார் அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு ரயில்வே பாதையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரிதான உலோக தாதுக்கள் அது இன்றைக்கி இவி வெஹிக்கிள்லேருந்து பல விஷயங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது உண்மை. சீனாவிலேருந்து அவங்க போதுமான அளவு மற்ற நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது தவிர அதுக்கு தடையும் விதிக்க போகிறதெல்லாம் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இது நமக்கு தேவையான விஷயந்தான். அதுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒரிசா இந்த மாநிலங்கள் எல்லாம் கடல் ஓட்டி இது மாதிரியான தாதுக்கள் எடுக்க முடியும், அதை பயன்படுத்தலான்றதுனால அதுக்கு ஒரு காரிடார் உருவாக்குறதுக்கும் அறிவிப்பு வெளியாகிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசலாம். உதாரணத்துக்கு தென்னை, முந்திரி இது மாதிரியான விவசாயிகளுக்கான பல திட்டங்கள் இருக்குது. இப்படி தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் பற்றிய அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் வெளியாகிருக்கு. ஸோ அதெல்லாம் பெருவாரி செய்தித்தாள்கள்லையும் மற்றதிலையும் வெளியாகிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம விவாதிக்கப்படாத பல விஷயங்கள் பற்றி பேசினோம். இப்போது பட்ஜெட் வெளியாகவுடனே சந்தையில் ரியாக்ஷனை பார்த்தோம். முதல் நாள் சந்தை பெருமளவு சரிஞ்சுது. மறுநாள் சந்தை திரும்ப ரிவைவ் ஆகிருக்கு. ஒரு சென்செக்ஸில் எழுச்சி காணப்படுது. அதுக்கான காரணம் என்ன? ரியாக்ஷன் எப்படி? ஏன் முதல் நாள் இவ்வளோ தூரம் விழுது, ரெண்டாவது நாள் எழுது அப்படிங்கிறது நியாயமான ஒரு கேள்வி தான். அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பட்ஜெட் வெளியான அன்னைக்கே கூட பாண்ட் தங்க கடன் பத்திரங்கள் மீதான அந்த அறிவிப்பும் எஸ்டிடி அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டதும் காரணம்ன்றது கொஞ்சம் ஓவராக புரிந்து கொள்ளப்பட்டு ஓவராக அதை எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது கருதப்பட்டது. அதனால தான் அவ்வளோ பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த அளவு வீழ்ச்சிக்கு அச்சத்துக்கு அவசியமில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால, அது தவிர இவ்வளோ அளவு வீழ்ச்சி ஏற்பட்டதுனால பல நல்ல பங்குகளும் கூட சேர்ந்தே விழுந்திருக்கு. நல்ல பங்குகள் இன்றைக்கி ஒரு நியாயமான விலையில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த பங்குகளை வாங்கிறதுக்கு இன்றைக்கி சந்தையில் பெரிய அளவில் மக்கள் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஒட்டி தான் திங்கட்கிழமை, அதாவது பட்ஜெட்டுக்கு மறுநாளே, ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டுக்காக சிறப்பு சந்தை, அப்போ வீழ்ச்சி. மறுநாள் திங்கட்கிழமை வழக்கமான சந்தை. அதில் மக்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வு பண்ணி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் பார்த்தபோது நல்ல பங்குகள் நிறைய இன்றைக்கி நல்ல விலையில் கிடைக்குது, அதனால் இப்போ வாங்கிடுவோம் அப்படின்னு ஏராளமான முதலீடுகள் இன்றைக்கி இருக்கிறதா நம்பப்படுது. அதை ஒட்டி தான் திங்கட்கிழமை சந்தை நல்ல ஏற்றம் கண்டு கிட்டத்தட்ட சென்செக்ஸை பொறுத்தவரையில் 940 பாயிண்ட்டுகள் அதிகரிச்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரையில் 260 பாயிண்ட்டுகள் அதிகரிச்சிருக்கு. நம்ம இந்த ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நிலவரம். இன்றைக்கி முடியும் போது சந்தை எப்படி முடியும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பட்ஜெட் அன்னைக்கு இந்த ஐடி நிறுவனங்களுக்கான ஒரு குறியீடுன்னு சொல்லப்படுற நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஏற்றம் கண்டிருந்தது. இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வீழ்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு நீண்ட காலத்துக்கான நடப்பாக இல்லை, தொடரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ஏற்கனவே கடந்த 15 நாட்களாகவே சந்தை ஏற்ற இறக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து ஒரு செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. நானும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாமே பல நேரங்களில் சந்தையில் அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லை. நம்ம காத்திருந்து சந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறது தான் பங்கு சந்தை முதலீட்டாளருக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேயர்களே, இது போன்று பல்வேறு விஷயங்கள், அதாவது பட்ஜெட் தொடர்பான சிக்கலான பொருளாதார வார்த்தைகள் குறித்த விளக்கங்கள் அடுத்து வரக்கூடிய நமது இந்த பிரிவில் தனி காணொளிகளாக இடம்பெறும்.